வெயில் கொளுத்தும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம். தெருவே அமைதியாக இருக்க, டக் என்ற சத்தம் மட்டும் கேட்டது. 12 வயது மணி, ஒரு மெகா ஷாட் அடிக்க, புது டென்னிஸ் பந்து நேராக போய் முனியப்ப சாமி கோயில் பின்னாடி இருந்த அந்த பழைய பாழடைந்த கிணற்றுக்குள் விழுந்தது. டேய் மணி, இன்னைக்குதான் புது பால் வாங்கினோம். நீதான் போய் எடுக்கணும் என்று நண்பர்கள் கோரஸாக கத்தினார்கள். வேறு வழியின்றி இடுப்பில் ஒரு கயிறைக் கட்டிக்கொண்டு தட்டுத்தடுமாறி கிணற்றுக்குள் இறங்கினான் மணி. கிணற்றுக்குள் நுழையும்போதே ஒரு குபீர் குளிர்ச்சி. சுவர்களில் பாசி படிந்து வழுக்கியது. பாதி தூரம் இறங்கியதும் மணி மெதுவாக கீழே பார்த்தான். அங்கே ஒரு பெரிய பாறை மீது ஏதோ ஒன்று பளபளவென மின்னியது. ஐயோ, இது என்ன? தங்கமா என்று ஆச்சரியத்துடன் பார்த்தான். மெதுவாக தொட்டுப் பார்த்தால் அது தங்கம் இல்லை. ஒரு மிகப்பெரிய ராஜபாண்டி தவளை. அது மணியை பார்த்து பூஸ் என்று சத்தம் போட, பயத்தில் மணி அம்மா என்று கத்தினான். அடுத்த நொடி கிணற்று இடுக்கிலிருந்து ஒரு நண்டு வெளியே வந்து அவன் காலைத் தொட, மணி ஆடிய ஆட்டத்தில் கயிறுபிடி நழுவியது. டேய் மேல எழுங்கடா, உள்ள ஏலியன் இருக்கு என்று அலறினான். ஆனால் மேலே இருந்த நண்பர்களோ, மணி, பந்து கிடைச்சிருச்சா என்று ஜாலியாக கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் மணி கவனித்தான். அந்த பாறைக்கு அடியில் ஏதோ உருண்டையாக இருந்தது. பந்து கிடைச்சிருச்சு என்று சந்தோஷமாக அதைக் கையில் எடுத்தான். ஆனால் அது பந்து இல்லை. ஒரு பழைய பிளாஸ்டிக் மண்டே ஓடு பொம்மை. யாரோ குழந்தை விளையாடி போட்டது. பயத்தில் மணியின் கண்கள் பிதுங்கின. டேய், உள்ள பேய் இருக்கு, காப்பாத்துங்க என்று கதறினான். நண்பர்கள் பயந்து போய் வேக வேகமாக கயிறை மேலே இழுத்தார்கள். மணி ஒரு வழியாக மேலே வந்து விழுந்தான். சட்டை முழுக்க சேறு, கையில் அந்த பழைய பொம்மை. டேய், பால் எங்கடா என்று நண்பர்கள் கேட்க, மணி மூச்சிரைக்க அந்த பொம்மையைக் காட்டினான். எல்லாரும் சிரிக்கத் தொடங்கினார்கள். மணி பயந்து போய் மேலே வந்தபோது அவன் தலைமுடியில் ஏதோ ஒன்று சிக்கியிருந்தது. அதை எடுத்துப் பார்த்தால் அதுதான் அவர்கள் தேடிய அந்த புது டென்னிஸ் பந்து. அவன் கிணற்றுக்குள் இறங்கும்போதே மேலிருந்த ஒரு மரக்கிளையில் பந்து சிக்கி அவன் தலையில் விழுந்திருக்கிறது. அதை தெரியாமல் மணி உள்ளே போய் தவளையிடமும் நண்டிடமும் மல்லு கட்டி வந்திருக்கிறான். தெருவே சிரிப்பலைகளால் நிறைய, மணி மட்டும் தலையைச் சொரிந்து கொண்டு நின்றான்.